இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், யாராவது வராங்களா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முனையில் நின்றுருப்பாரு. அந்த வாழைத்தோப்பு முனையில் நின்று கொண்டிருந்தார். அவர் வந்து A6ஆ இருப்பாரு. இப்போ 6 பேர்னு வச்சுங்க. அவர் வந்து A6ஆ இருப்பாரு. அப்போ அவருக்கு கொஞ்சம் குறைஞ்ச தண்டனையா இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் உள்ள வந்து 2 பேர் கைய இழுத்து புடிச்சிருந்தாங்க. அழுத்தி புடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து A5, A4. அவங்களுக்கு ஒரு தண்டனை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். கத்தி எடுத்து வெட்டுறாரு. கழுத்த புடிச்சு சும்மா அப்படியே அது முடிய புடிச்சு இழுத்துக்கிட்டு, அப்படியே கரகரன்னு கத்திய அறுத்துறாரு, இல்ல கத்தியால வெட்டுனாரு. அப்படின்றவர் தான் A1ஆ இருப்பாரு. இதுதான் அது மாரி தான் வரும். அந்த A1, A2, A6ன்றாங்க இல்லையா? அது அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் 2ன்றது இப்படி பிரிக்கிறது தான். அந்த வரைமுறையா பிரிக்கிறது. 2வது அதே நேரத்தில வந்து அவரு நின்னுன்னு பார்த்துன்னு இருந்தாரு. அவர் A6ன்னு போட்டுட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு தண்டனை குறைவான்னு சொல்ல முடியாது. அந்த வழக்கின் தன்மையில பார்த்தீங்கன்னா, மூல காரணமே அவரா தான் இருந்திருப்பாரு. அவரு தான் இந்த மோட்டிவேஷனுக்கே அவரு தான் இதெல்லாம் செட்டப் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் உருவாக்கியிருப்பாரு. ஆள இட்டுன்னு வந்திருப்பாரு. எல்லாமே பண்ணிட்டு, ஆளுங்கள வச்சுட்டு அவர் தூரமா நின்னு பார்த்துருந்தாருன்றதுக்காக அவர விட்டுற முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா, அவரு A1 ஆவாரு. ஓகே. அந்த வழக்கினுடைய விசாரணையில தான் அது தெரியும்.